வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு சவ் சவ் கேரட் பொரியல் பண்ண போறோம். இதை சிம்பிளா வேகமா செஞ்சிடலாம். பார்க்கறதுக்கு நல்ல கலர்ஃபுல்லா, சாப்பிட்றதுக்கு சுவையா இருக்கும். இந்த பொரியல் சாம்பார், காரக்குழம்பு இதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட்றதுக்கு பொருத்தமா இருக்கும். நீங்க சிம்பிளா ஒரு பொரியல் ரெடி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இதை ட்ரை பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 100 கிராம் கேரட்டும் 200 கிராம் சவ் சவ்வும் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த பேனில் அரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா அது கூட 1 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் அதில் 1.5 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பும் 1.5 டீஸ்பூன் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கங்க. கடுகை விட உளுந்தும் கடலைப்பருப்பும் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கங்க. இந்த பொரியல் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ சேர்த்த பருப்பெல்லாம் நல்லா எண்ணெயிலே வறுபட்டு லைட்டாக பொன்னிறமாக வரட்டும். அடுத்து இது கூட ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துட்டு 2 காஞ்ச மிளகாவை முழுசாகவே சேர்த்துக்கங்க. இதை லைட்டாக வதக்கி விட்டுட்டு கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை சேர்த்துட்டு அதையும் ஜஸ்ட் கொஞ்சமாக வதக்கி விட்டால் போதும். இதில் கட் பண்ணி வச்ச கேரட்டை சேர்த்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துக்கு கேரட்டை வதக்கிக்கங்க. கேரட்டு 4-5 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம சவ் சவ்வை சேர்த்தா போதும். சவ் சவ் சாஃப்டாக இருக்கிறதுனால வேகமாக வெந்துடும். அதனால ஃபஸ்ட்டு கேரட்டை நம்ம கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. இதில் நம்ம கட் பண்ணி வச்ச சவ் சவ்வை சேர்த்துக்கலாம். கேரட்டை விட சவ் சவ் சாஃப்டான காய்ங்கிறதுனால நம்ம இப்போ சவ் சவ்வை சேர்க்குறோம். நான் 200 கிராம் சவ் சவ்வும் 100 கிராம் கேரட்டும் எடுத்திருக்கேன். நீங்கள் சவ் சவ்வும் கேரட்டும் சம அளவு எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சவ் சவ்வை 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இப்போ இது கூட 1/4 கப் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு. மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இந்த சவ் சவ் கேரட் ரெண்டுமே நல்லா கரெக்டாக வெந்து வரட்டும். வெந்துட்டு இருக்கும்போது அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்து கிண்டி விட்டுக்கங்க. இப்போ திறந்து பார்க்கலாம். சவ் சவ் கேரட் ரெண்டுமே நல்லா கரெக்டாக வெந்துருச்சு. நம்ம சேர்த்த தண்ணியுமே வத்திருச்சு பாருங்க. இதில் அரை டீஸ்பூன் சீரகத்தை 1-2 இடித்து சேர்த்துக்கங்க. அடுத்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது அப்படியே 1 நிமிஷத்துக்கு மட்டும் இருக்கட்டும். 1 நிமிஷம் ஆச்சு. கடைசியாக கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளவுதான், சுவையான சவ் சவ் கேரட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.